ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோனிடெக் அப்படின்ற வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஏன் நேற்று வீடியோ போடல அப்படின்னா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் எனக்கு வீடியோ போட முடியல, சாரி. இதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரும். ஓகே, இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி இந்த மோனிடெக்கில் ஏர்ன் பண்ணுறது, நான் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன், அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ட்ரிக்கையுமே சொல்லித்தர போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஓகே. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்கு. அத பண்ணுங்க. என்னன்னா, இந்த வீடியோ கீழ ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அத அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே வரும் பெல் ஐகானையும் டச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி நான் போடக்கூடிய எல்லா புது வீடியோவையும் உங்களுக்கு கிட்ட உடனே வந்து சேரும். ஸோ கட்டாயம் அத பண்ணிருங்க. அடுத்தது இந்த வீடியோக்கு கீழ 3 லிங்க் இருக்கும். கமெண்ட்லயும் சரி, டிஸ்கிரிப்ஷன்லயும் சரி. அதுல வந்து எங்களோட டெலிகிராம் லிங்க் இருக்கும். டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் எக்கச்சக்கமான ஏர்னிங் மெத்தட்ஸ் பற்றியும் நிறைய டவுட்ஸையும் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2வது லிங்க்கில் வந்து எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷனோட லிங்க் இருக்கும். நீங்கள் இன்னும் எங்களோட கோல்ட் காயின் அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சிக்கலன்னா உடனே தெரிஞ்சுக்கோங்க. ஜாயின் ஆகி டெலிகிராம்லேயும் சரி, வீடியோவும் போட்டுக்கிறோம் ஆல்ரெடி. இந்த வீடியோட எண்ட்லேயுமே நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில சின்ன சின்ன டாஸ்க் செய்கிறது மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். வித்ட்ராவலுமே பண்ண முடியும். 3வது லிங்க் வந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த வெப்சைட்டோட லிங்க். என்ன வெப்சைட்னு தானே கேட்குறீங்க? வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. என்ன வெப்சைட்னு ஷோ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நியோ டுடே அப்படின்றது தான் இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டோட நான் லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சேர்ந்துடலாம். ஸ்கேம் சைட்ஸும் இருக்குது. ஸோ இதில் மணி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சம்டைம். அதனால் நீங்கள் தார லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே சைன் அப், சைனிங் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து உங்ககிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா உங்களோட இமெயில், அப்புறம் பாஸ்வேர்டு, அப்புறம் வந்து உங்களோட கேப்ச்சா, இந்த கேப்ச்சா அப்புறம் அக்செப்ட் பண்ணி சைனிங் பண்ணிடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் திருப்ப உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த இடத்துல ஒரு பார் வரும். அங்கே வந்து இந்த மாதிரி சைனிங் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே என்ன பாஸ்வேர்ட், இமெயில் கொடுத்தீங்களோ அதை இங்கே கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இதோட உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து முடிஞ்சிடும். சிம்பிளாக க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வெப்சைட் யாரோட வெப்சைட்னு யோசிப்பீங்களே, இது வந்து ஒரு ரஷ்யன் வெப்சைட். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இது என்னோட ரஷ்யன் சைட். இந்த வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். இங்கே வந்து என்னோட பேலன்ஸ் பாருங்க, ரஷ்யன் அமௌண்ட்டில் வந்து 0.76 வந்து இருக்குது. இங்கே கிரெடிட் வந்து 0ல் இருக்குது. அண்ட் தென் ஃப்ரீ அக்கௌண்ட்னு காட்டுது. கிரெடிட் 0, பார்ட்னர்ஸ் அப்படின்றது 0 அப்படின்னு காட்டுது. இது என்ன வெப்சைட் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும். அதாவது இந்த கிரெடிட் வந்து பர்ச்சேஸ் பண்ணவும் முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கிரெடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடுவீங்க. இந்த 10 ரூபி கொடுத்தீங்க அப்படின்னா, ரூபல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 கிரெடிட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிரெடிட்ஸை பை பண்ணவும் முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ரூபல்ஸ் வந்து ஏர்ன் பண்ணவுமே முடியும். ஸோ ஏர்ன் பண்ணுற அந்த ரூபல்ஸை வந்து உங்களோட மோனிடெக்கு வந்து யூஸ் பண்ணுவீங்க. அங்கே வந்து விசிட்டர்ஸ் வருவாங்க. அந்த விசிட்டர்ஸில் வர மணியை நீங்கள் வித்ட்ரா பண்ணீங்க. இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி பார்ப்போம். இங்கே வந்து டேஷ்போர்ட் இருக்குது. அப்புறம் வந்து ரெஃபரல் சிஸ்டம் இருக்குது. ரெஃபரலில் பெருசாலாம் ஏர்னிங் வராது. சும்மா ஜஸ்ட் 5% தான் கிடைக்கிது. அதுவும் ஏர்னிங் அவங்க எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதிலிருந்து. ஸோ அப்புறம் வந்து ரிக்வெஸ்ட் பே அவுட் அப்படின்னு இருக்குதுல்ல, இங்கே வந்து நீங்கள் உங்களோட பே அவுட்டை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம். 3 பிஸ்னஸ் டேயில் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து வித்ட்ராவல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ரஷ்யன் அக்கௌண்ட்ஸுக்கு தான் மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ண போக வேணாம். நீங்கள் வந்து இதை மோனிடெக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல மேனேஜ் எட்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே பிடிபி, கண்டென்ட்ஸ், அப்புறம் வந்து சஃபரிங் அப்படின்னு இருக்கு. ஸோ இது சஃபரிங்கை கிளிக் பண்ணுங்கள். இது 3மே அட்வர்டைஸ்மெண்ட் தான். நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சஃபரிங் கிளிக் பண்ணி ஆல்ரெடி நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கேன் பார்க்கலாம். 100 கிரெடிட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறேன். ஒரு கிரெடிட்ஸ் ஒரு இதுக்கு வந்து கொடுத்துருக்கிறேன். 20 செகண்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி 100 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? 20 செகண்ட் பார்த்துருக்காங்க. இதான் விஷயம். இப்போ நீங்கள் இங்கே நியூ சஃபரிங் கொடுத்துட்டு இங்கே வந்து நிறைய ரூபல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களோட யூஆர்எல் கொடுக்கணும். இங்கே என்ன யூஆர்எல் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்களோட அந்த மோனிடெக்கோட யூஆர்எல் டைரக்ட் லிங்க் இருக்கும்ல, மோனிடெக்காக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி, அதோட அந்த டைரக்ட் லிங்கை வந்து இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே 30 செகண்ட்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ்னு வச்சுருங்க. வச்சிங்கன்னா ஒரு கிரெடிட் தான் பெர் விசிட்டர்ஸுக்கு போகும். ஸோ கொடுத்துட்டு இங்கே எட் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிடும்.
ஸோ இப்படி தான் இத வந்து நீங்க அட்வர்டைஸ்மென்ட் ஆட் பண்ணணும். இப்போ இந்த ரூபிள்ஸ் எப்படி எடுக்கிறது? நீங்க ஒண்ணும் டெபாசிட் பண்ணணும். அப்படி இல்லன்னா நீங்க ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்றது எப்படின்னு ஷோ பண்றேன். இங்க வந்து சஃபரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு இதில பை பண்றது இங்க இருக்கு. ஸோ பை பண்ணிக்கலாம். இங்க சஃபரிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த சஃபரிங்க கிளிக் பண்ணீங்களா இருந்தா, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து இங்க வந்து ஸ்டார்ட் அப்படின்னு காட்டும். ஸோ இதுக்கு நீங்க வந்து கட்டாயம் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து Chromeல பிசில தான் செய்யலாம். Chromeல இல்லன்னா Firefoxல ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும். அது நீங்க இங்க கிளிக் பண்ண உடனே ஆட்டோவா இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இது என்ன பண்ணும்னா, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு டேப் ஓப்பன் ஆகி, இங்க வந்து 20 செகண்ட்ஸ் போகுது பாருங்க. செகண்ட்ஸ் கணக்கு போகும். இங்க வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இது மாறி திருப்பி இந்த செகண்ட்ஸ் முடிஞ்ச இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் ஆகும். இந்த மாரி ரன் ஆக உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ஜாயின் ஆயிட்டு இருக்கும். அதாவது ரூபிள்ஸ் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். அந்த ரூபிள்ஸ நீங்க கிரெடிட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு, அதிலிருந்து நீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அந்த வெப்சைட்ல. இப்போ இந்த ரூபிள்ஸ நீங்க வித்ட்ரால் பண்றீங்களா இருந்தா, உங்களுக்கு சின்ன அமௌண்ட் தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதுவே நீங்க வந்து அந்த ரூபிள்ஸ யூஸ் பண்ணி அங்க போயிட்டு இது பண்றீங்களா இருந்தா, அத குடுக்குறீங்களா இருந்தா, மானிட்டர்ல வந்து பெரிய அமௌண்ட்ஸ் வந்து வித்ட்ரா கிடைக்கும். இதுதான் ட்ரிக். ஸோ இப்போ பாருங்க அடுத்த அட்வர்டைஸ்மென்ட் ரன் ஆகுது. இப்போ நான் இத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க 76 இருக்கு. இத நான் ரீலோட் பண்ணேன்னா எனக்கு வந்து 77 ஆயிருது. ஸோ இந்த மாரி கூடிக்கிட்டே போகும். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த 77 இங்க ரூபிள்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்க கிரெடிட்ஸ் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க பாருங்க கன்வெர்ட் ரூபிள்ஸ் பேலன்ஸ் இன்டூ கிரெடிட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்களா இருந்தா, 1 ரூபிள்ஸ் இருந்தா உங்களுக்கு 100 கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து என்கிட்ட 1 ரூபிள்ஸ் இல்ல. அதனால இந்த மாரி காட்டுது. இருந்தா இந்த இடத்துல வந்து நீங்க ரூபிள்ஸ கன்வெர்ட் பண்ணலாம். பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிடைச்சிடும். ஸோ நானுமே டெபாசிட் பண்ணல. இந்த மாரி தான் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து பார்க்கலாம் வேற என்னலாம் இருக்குன்னு. ஆண்ட்ராய்டு ஆப்பும் இருக்கு இதுக்கு. ஸோ நீங்க ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் பண்ணி கூட இத வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில நீங்க பேமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். பண்ணீங்கன்னா, 10 ரூபிள்ஸ் குடுத்தீங்கன்னா பிரீமியம் அக்கவுண்ட்டுக்கு போகலாம். ஃபார் 1 டே. 10,000 அதாவது 4,000 கிரெடிட்ஸ் இருக்கணும். 300 ரூபிள்ஸ் குடுக்குறீங்களா இருந்தா 30 டேஸ்க்கு நீங்க பிரீமியம் அக்கவுண்ட் போலாம். அதில என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதையுமே போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்க வந்து இதில அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். இந்த அக்கவுண்ட்ல கிரியேட் பண்ணத வச்சு நீங்க இப்போ போட்டது இங்க பாருங்க நான் ஷோ பண்றேன். ஆல்ரெடி மேனேஜர்ஸ்ல என்னோட அட்வர்டைஸ்மென்ட்ஸ் ரன் ஆகுது. சஃபரிங் அப்படின்ற இடத்துல. ஸோ இங்க பாருங்க கிரெடிட்ஸ் வந்து 0 ஆயிட்டு, இங்க வந்து 1 கிரெடிட் போயிருக்கு 20 செகண்ட்ஸ் வியூஸ்க்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100 பேருக்கு ஷோ ஆயிருக்கு டுடே ஓகேவா? ஸோ இப்போ நான் இத கிளிக் பண்றேன். டுடே மேல கிளிக் பண்ணா என்னென்ன கண்ட்ரிலேருந்து கூடுதலா வந்திருக்குன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ கூடுதலா ரஷ்யாலேருந்து வந்திருக்கு. யுஏஇலேருந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கு. இந்த மாரி தான் வந்திருக்கு. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், இதெல்லாம் வந்துருச்சு. என்னோட மானிடெக் அக்கவுண்ட்டுக்கு லாகின் பண்றேன். ஸோ லாகின் பண்ணி பார்க்குறேன். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா மானிடெக் அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்றேன். ஆல்ரைட். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்களா இருந்தா, என்னோட அமௌண்ட் வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி $2 தான் இருந்துச்சு. நான் டெஸ்டிங்காக செஞ்ச அக்கவுண்ட் தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா, என்னோட இதில வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சரியா? ஓகே. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, 7 இம்ப்ரஷன்ஸ் தான் எனக்கு இங்க மார்க் ஆகியிருக்கு. இன்னும் அப்டேட் ஆகல. ஸோ அப்டேட் ஆகலாமலேயே எனக்கு இந்த அமௌண்ட் வந்துருக்கு. ஸோ இது வந்து பெட்டா எனக்கு வந்து சிபிஎம்மே $1 கிட்ட வந்திருக்கு. இது வந்து பெரிய ஒரு விஷயம். நீங்க வந்து இதில நெறைய ரூபிள்ஸ் வச்சுட்டு நெறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூஸ இதுக்கு கொண்டு வரீங்க இந்த லிங்க்குக்கு அப்புட்ன்னா, பெரிய ஒரு எர்னிங் கொண்டு வர முடியும். மிஸ் பண்ணாம இந்த மெத்தட ட்ரை பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். சி யூ சூன் கைஸ்.